நான் யாரு என்னங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. உங்க நல்லதுக்காக தான் நான் இப்ப ஃபோன் பண்ணிருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க நாளைக்கு விளம்பர ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நாளைக்கு சில மாடல்ஸ் எல்லாம் வரவிடாம பண்றதுக்கு சில பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க வேற மாடல்ஸ உடனே பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்றதெல்லாம் நிஜம். உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க பெரிய பிரச்சனையில மாட்ட இருந்தீங்க. ஆனா அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சு இப்போ நீங்க வெளியே வந்ததே இந்த முக்கியமான ப்ராஜெக்டுக்காக தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல இருக்கிற நிஜமான அக்கறையோட சொல்றேன். நாளைக்கு நீங்க வேற மாடல்ஸ மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. இல்லன்னா நீங்க படுற கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும். நான் யாரா இருக்கும்னு யோசிக்காம நான் என்ன சொன்னேன்னு மட்டும் பாருங்க. நான் வச்சிடறேன். நினைச்சண்டி இப்படி ஏதாவது நீ பண்ணுவன. என்னடா நம்ம பேசும்போது யாரோ பின்னாடி இருந்து பாக்குற மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். நீதானா அத? இப்பதாண்டி எனக்கு எல்லாமே புரியுது. உப்பு கூட மாத்திரப்பவும் திருவுக்கு போன் பண்ணி எல்லாத்தையுமே நீதான் சொல்லிருக்க. இப்ப சொன்ன மாதிரி உன் பேரை சொல்லாம விஷயத்த திருக்கிட்ட சொன்னது உன்னை தவிர வேற யாராலையும் இருக்க முடியாது. நாளைக்கு ஆட் ஷூட் நடக்காதுங்கிற மெதப்புல இருக்கீங்களா? திருட்டுத்தனமா திருவுக்கு போன் பண்ணி யாரோ பேசுற மாதிரி பேசி அலர்ட் பண்றியா? உங்களுக்கு தெரியாது, நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேங்கிறது. ஏதோ பெருசா சாதிச்சிட்டோன்ற நினைப்புல இருக்க. நாளைக்கு எல்லாமே ஏன் பிளான் படி தாண்டி நடக்க போத. மனசாட்சியே இல்லாமலா நடந்துக்கிறீங்க? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. நாளைக்கு திருவும் நீயும் ஏமாந்து போய் நிக்க போறீங்கடி. நீ ஒன்னு யோசிச்சா நான் அதை விட பல மடங்கு டெரரா யோசிப்பேன். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். குட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, சரியா? டாக்டர், டாக்டர், என் பையனுக்கு ஒண்ணும் இல்லையே. ஐயா, கண்ணு முடிச்சிட்டானா? அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போதான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். உங்க பையனுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு.
இங்கே தானே ஃபைலை வச்சேன், எங்கே போச்சு? திரு, என்னப்பா தேடுற? இன்னைக்கு ஆட் ஷூட் பண்ண போடுறோம்ல, அதுக்கான ஃபைல்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன். பத்திரமா நான் தான் இங்கே வச்சேன், இப்போ பார்த்தா காணோம். உங்க அம்மா அந்த ஃபைலை மகா கிட்ட கொடுத்து சாமி முன்னாடி வச்சு கும்பிட சொல்லியிருக்கா. உனக்காக வேண்டிக்க அம்பிகா கோயிலுக்கு போயிருக்கா. அத சொல்லதான்ப்பா வந்தேன். அப்பாடா, ரொம்ப முக்கியமான ஃபைல் ஆச்சு. அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தாத்தா. நீ பதட்டப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். மகா கைராசிக்காரி, ரொம்ப அதிர்ஷ்டமானவப்பா. அதனாலதான் அவகிட்ட கொடுத்து சாமி கும்பிட சொன்னாலாம். இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் தாத்தா. அப்பதான் நான் யாருன்னு என் எதிர்க்க ப்ரூவ் பண்ண முடியும். அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றணும்னு எனக்காக நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. உன் மனசுக்கு நீ நினைச்சபடி எல்லாமே நடக்கும். ஆல் தி பெஸ்ட் திரு. சாமி, இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா நடக்கணும். அவர் அப்பா கனவை அவரை நிறைவேற்றுறதுக்கு நீதான் அருள் புரியணும். இங்க தானே இருக்குன்னு சொன்னாங்க, காணும். அவங்க கிட்டயே சொல்லிடுவோம். கிளம்பியாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் திரு, உனக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் இது. கலக்கு திரு, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் திவ்யா. ஏ திரு, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணு, சரியா? தேங்க்யூ அத்தை. ஓகே, தேங்க்யூ. சீக்கிரமா ஸ்பாட்டுக்கு வந்துரு. நான் வரம்லா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆட் ஷூட்ஸ்க்கு வர மாடல்ஸ்க்கான காஸ்டியூம்ஸை பத்தி நீ கவலையே பட வேண்டாம். அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்ஸ் திவ்யா. ஒரு நிமிஷம் இரு, அம்மா பேசணுமா. டைம் ஆச்சு, போலாம். ஆல் தி பெஸ்ட் பா. நிச்சயமா இது உன் வாழ்க்கையிலே பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். தேங்க்ஸ் அத்தை. சரி, வச்சுட்டுங்களா? திரு, போலாம்.